Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்ஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? 2023ஆம் ஆண்டுக்கான துணை நடிகர் MS பாஸ்கரா அல்லது காளி வெங்கடா, உங்களுடைய தேர்வு யாரா இருக்கும்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. என்ன தேர்வு செய்ய சொன்னீங்கன்னா என்னுடைய சாய்ஸ் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் MS பாஸ்கர் தான். நடிகர் ஜனகராஜ் சென்னையில தானே இருக்காரு, அவர் உங்களோட தொடர்புல இருக்காரா? அவரை சாய்வு சித்திர நிகழ்ச்சியில எதிர்பார்க்கலாமான்னு பாலக்கோட்ல இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. நடிகர் ஜனகராஜை பொறுத்த வரைக்கும் என்னோட தொடர்பில் இருக்கார் அப்படின்னு சொல்ல முடியாது, இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் தான் இருக்காரு. சில சமயங்களில் ஃபோன் எடுத்து பேசுகிறாரு, பல சமயங்களில் அவர் தொலைபேசி எடுத்து பேசுவதில்லை. அதனால் அவரோடு சரியாக தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு அவர் அழைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கேன். என்னுடைய ஃபோன் எடுத்து அவர் பேசினார் என்றால் நிச்சயமாக சாய்வு சித்ரா நிகழ்ச்சியிலே ஜனகராஜனுடைய நேர்காணல் இடம்பெறும். துணிவு, வாரிசு, ஜெயிலர், லியோ இந்த 4 படத்தை வசூல் ரீதியா ஆர்டரா சொல்ல முடியுமான்னு வேலூர்ல இருந்து தினேஷ் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற படங்களை வசூல் ரீதியாக வரிசைப்படுத்த வேண்டும் என்றால் ஜெயிலர், லியோ, துணிவு, அதற்கு பின்னாலே வாரிசு. பொங்கல் தினத்தன்று வேட்டையன் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரும் தலைவர் 171 திரைப்படத்தினுடைய டைட்டிலும் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு திருநெல்வேலியிலிருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. பொங்கல் அன்று வேட்டையன் படத்துக்கான ட்ரெய்லரோ ரஜினி 171 படத்துக்கான பெயர் அறிவிப்போ வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. கார்த்தியன் நலன் இணைய திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் யாரு? எதனால ஸ்டுடியோ கிரீன் கிட்ட இருந்து எந்த ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரலன்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. நலன் குமாரசாமி இயக்கத்திலே கார்த்தி நடிக்கின்ற படம் 2024ஆம் ஆண்டு மே அல்லது ஜூன் மாதம் தான் வெளியாகும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. அதனால தான் இப்போதைக்கு அந்த படத்தை பற்றி பெரிதாக விளம்பரப்படுத்த வேண்டாம் அப்படின்னு ஸ்டூடியோ கிரீன் நிறுவனத்தில் நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்கு இசையமைப்பவர் சந்தோஷ் நாராயணன். வட்டார வழக்கு படத்துக்கு நீங்க பண்ண உதவி பத்தி அந்த படத்தினுடைய இயக்குனரான ராமச்சந்திரன் பத்திரிகையாளர்கள் பேட்டியில சொல்லியிருந்தாரு. அந்த படத்தினுடைய பிரத்யேக காட்சி நீங்க பாத்துட்டீங்களா? படம் எப்படி இருக்கு? அந்த படத்தை பத்தின சிறப்பான தகவல்கள் இருந்தா ஷேர் பண்ண முடியுமான்னு கர்ணன் சிவகாசியில இருந்து கேட்டிருக்காங்க. வட்டார வழக்கு படத்தை பல மாதங்களுக்கு முன்னால பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்ப இளையராஜாவுடைய இசையோடு அந்த படம் அமைந்திருக்கவில்லை. அந்த படத்தினுடைய இயக்குனரான ராமச்சந்திரன் மிகவும் வித்தியாசமாக அந்த படத்தை இயக்கியிருந்தார். அந்த படத்துக்கு இளையராஜாவுடைய இசை இருந்தால் அந்த படத்தை நிச்சயமாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்ற எண்ணம் எனக்கு தோன்றியது. அதைத்தான் இயக்குனர் ராமச்சந்திரன்ட்ட நான் சொன்னேன். சொல்கிறது சுலபம், அதை நிறைவேற்றுவது என்பது ரொம்ப கஷ்டம். ராமச்சந்திரன் எப்படியாவது இளையராஜா இசை அந்த படத்தில் இடம்பெற வேண்டும்ன்றதுக்காக பல மாதங்கள் போராடினார் அப்படின்னு தான் சொல்லணும். இறுதியிலே ராமச்சந்திரன் வெற்றி பெற்று விட்டார். இன்னைக்கு இளையராஜாவுடைய இசையோடு அந்த படம் வெளியாகி இருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது எனக்கு. சரி, உங்க சாய்வு சித்திர நிகழ்ச்சியில நீங்க கேட்ட கேள்விகள்ல உங்களால மறக்க முடியாத கேள்வினா எதை சொல்லுவீங்கன்னு மதுரையில இருந்து நைமோ கேட்டிருக்காங்க. சாய்வு சித்ரா நிகழ்ச்சியில் இது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட கேள்விகளை நான் கேட்டிருக்கேன். இதில் மறக்க முடியாத ஒரு கேள்வி அப்படின்னு எதை குறிப்பிட்டு சொல்ல முடியும்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நடிச்ச முரட்டுக்காலை திரைப்படம் ரீரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு திருச்சியிலிருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்துடைய முரட்டுக்காலை படத்தை மறுவெளியீடு செய்வதற்கான முயற்சியில் இப்போ யாரும் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏவிஎம் நிறுவனம் அப்படிப்பட்ட முயற்சியில் ஈடுபடுவதாக தெரியல. அதனால் இப்போதைக்கு முரட்டுக்கால படத்தை டிஜிட்டல் வடிவத்திலே நீங்கள் பார்ப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். இயக்குனர் ராஜமௌலி இயக்கத்தில் நடிகர் மகேஷ் பாபு நடிக்கிற திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு எப்போ தொடங்கும்னு திருநெல்வேலியிலிருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. ராஜமௌலியுடைய இயக்கத்திலே மகேஷ் பாபு நடிக்க இருக்கின்ற படத்துடைய ஆரம்ப கட்ட பணிகளே இப்போ நடக்கிறதா எனக்கு தெரியல. அதனால் நிச்சயமாக அந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடங்குவதற்கு கொஞ்சம் தாமதமாகும் அப்படின்னு நினைக்கிறேன். இனி நடிகர் பிரபாஸுக்கான ஒரு வெற்றி திரைப்படத்தை இயக்குனர் ராஜமௌலினால மட்டும்தான் கொடுக்க முடியுமான்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. பிரபாஸ் நடித்து வெளிவந்து கொண்டிருக்கின்ற படங்களை பார்க்கும்போது அப்படித்தான் தோணுது. எதனால் தன்னுடைய கதைகளில் பிரபாஸ் அந்த அளவு கவனம் செலுத்துவதில்லை அப்படின்றது தெரியல. பேன் இந்தியா திரைப்படங்கள்ல மலையாள திரைப்படத்தை தமிழ்ல டப் பண்ணும் பொழுது நடிகர்களோட குரலை டப் பண்ணுவாங்களா அல்லது அவங்களுடைய சொந்த குரலை பேசுவாங்களான்னு பெங்களூர்ல இருந்து மணி கேட்டிருக்காங்க. பெரும்பாலும் மலையாளத்திலிருந்து வேற்றுமொழிக்கு அந்த படங்களை டப் பண்ணும்போது பின்னணி குரல் கொடுக்கின்ற கலைஞர்கள் தான் குரல் கொடுப்பார்களே தவிர அந்த படத்தில் நடித்திருக்கின்ற நடிகர்கள் குரல் கொடுப்பது அப்படின்றது எங்கேயோ 5 அல்லது 10% தான் நடக்கும். மறைந்த உங்களுடைய சகோதரரான சித்ரா ராமுடைய வாரிசுகள் யாராவது திரைத்துறையில இருக்காங்களா அல்லது வேறு துறையில இருக்காங்களான்னு ஆப்பிரிக்கால இருந்து ஸ்ரீராமுலு ரமேஷ் கேட்டிருக்காங்க. மறைந்த என்னுடைய சகோதரரான சித்ரா ராமுடைய வாரிசுகள் யாரும் சினிமா உலகத்திலே இல்லை. பழம்பெரும் நடிகரான மீசை முருகேசனுடைய வாரிசுகள் யாராவது திரையுலகில் இருக்காங்களான்னு மதுரையிலிருந்து நைமோ கேட்டிருக்காங்க. பழம்பெரும் நடிகரான மீசை முருகேசனோட மிக நெருக்கமான பழக்கம் எனக்கு இருந்ததாக சொல்ல முடியாது. ஆனால் பல முறை அவரை பாடல் ஒலிப்பதிவு கூடங்களில் பார்த்துருக்கேன். அதே மாதிரி படப்பிடிப்பு தளங்கள்லையும் பார்த்துருக்கேன். அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அற்புதமான தாளவாத்திய கலைஞர். அவருக்கு எப்படிப்பட்ட அடையாளத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க பாருங்கள்.
பழம்பெரும் நடிகர் என்று. அந்த அளவுக்கு நடிகராகவும் அவர் நிலை பெற்றிருந்தார் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். மிகவும் யதார்த்தமாக நடிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தவர் தான் மீசை முருகேசன். ஆஸ்கர் வாழ்நாள் சாதனையாளர் விருது உலகநாயகன் கமல்ஹாசன் சாருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு மலேசியால இருந்து சிவனேஷ் அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. ஆஸ்கரின் வாழ்நாள் சாதனையாளர் விருது கமல்ஹாசனுக்கு வழங்கப்படுமா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட விருது வழங்கப்பட வேண்டிய ஒரு நபர் கமல்ஹாசன் அப்படின்றது எனக்கு தெரிந்த விஷயம். சிவாஜி படத்துக்காக உண்மையாவே ரஜினி சார் மொட்டை அடிச்சாரா இல்ல அது விக்கான அம்ஜிகரிலிருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. சிவாஜி படத்துக்காக விக்கை அணிந்து கொண்டு மொட்டை வேஷத்தில் ரஜினி நடிக்கல, அந்த படத்துக்காக அவர் மொட்டை அடித்து கொண்டார். திருடாதே படத்தினுடைய டைட்டில்ல புரட்சி நடிகர் எம்ஜிஆர் தான் டைட்டில் இருந்துச்சு. ஆனா எப்போ புரட்சி தலைவர் ஆனாருன்னு அன்னம்பேட்ல இருந்து குப்பராஜ் கேட்டிருக்காங்க. புரட்சி நடிகர் என்றிருந்த எம்ஜிஆருடைய பட்டம் அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கியதற்கு பின்னாலே தான் புரட்சி தலைவர் என்று மாற்றம் பெற்றது. சினிமாக்குன்னு பேரை மாத்திக்காம தன்னுடைய நிஜ பெயர்லேயே வெற்றி கண்ட நடிகர்கள் அண்ட் இயக்குநர்கள் யாராவது இருக்காங்களான்னு மேற்கு ஆப்பிரிக்கால இருந்து ஸ்ரீராமுலு ரமேஷ் கேட்டிருக்காங்க. சினிமாவுக்காக தன்னுடைய பெயரை மாற்றிக்கொள்ளாமல் நிஜ பெயர்லேயே நடித்த நடிகர்கள்னால் அது மிகப்பெரிய பட்டியல் இருக்கிறது. எம்கே தியாகராஜ பாகவதரை சொல்லலாம், பியு சின்னப்பாவை சொல்லலாம், எம்ஜிஆரை சொல்லலாம், ரஞ்சனை சொல்லலாம், முத்துராமனை சொல்லலாம், இப்படி பல பேரை சொல்லலாம். பவுண்டட் ஸ்கிரிப்ட் இருக்கும்பொழுது ஸ்டோரி போர்டினுடைய அவசியம் என்ன, அது எதுக்கு, அந்த காலத்துல அப்படி இருந்துச்சான்னு கோவைப்புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. பவுண்டட் ஸ்கிரிப்டுக்கும் ஸ்டோரி போர்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். பவுண்டட் ஸ்கிரிப்ட் அப்படின்றது ஒரு படத்துக்கான கதை வசனம் எல்லாம் அடங்கியது. ஸ்டோரி போர்டு அப்படின்றது ஒரு காட்சி எந்த கோணத்திலே படமாக்கப்பட வேண்டும், எந்தெந்த மாதிரியான ஷாட்டுகள்லாம் அந்த காட்சியை படமாக்குவதற்கு எடுக்கப்பட வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற ஒரு போர்டு. சார், இந்த புகைப்படத்தில் இருக்கிற நடிகர் யாரு, இவருடைய குரல் ரொம்ப கம்பீரமா இருக்கே, இவரை பத்தின தகவல்களை ஷேர் பண்ண முடியுமான்னு மதுரையிலிருந்து நைமோ கேட்டிருக்காங்க. இந்த நடிகருடைய பெயர் ஹெரான் ராமசாமி. ஆரம்ப காலத்தில் மனோருடைய நாடகங்களிலே பிரதான வேடங்களிலே நடித்தவர். இவருடைய குரல் இருக்கு, அது தனித்துவமான குரல், ஒரு கம்பீரமாக ஒலிக்கக்கூடிய ஒரு குரல். mm ஸ்கிரீன் திரையினுடைய அளவை குறிக்குதா அல்லது லென்ஸினுடைய அளவை குறிக்குதா? 70mm ஸ்கிரீனுடைய நீளம் அண்ட் அகலம் எவ்வளவு இருக்கும்னு சொல்ல முடியுமான்னு எருமப்பட்டியிலிருந்து பாலு கேட்டிருக்காங்க. 70mm அப்படின்றது திரையின் அளவை குறிப்பதும் இல்லை, லென்ஸினுடைய அளவை குறிப்பதும் இல்லை, அது ஃபிலிமினுடைய அளவை குறிப்பது. சாதாரண 35mm ஃபிலிமை போல 3.5 மடங்கு பெரியது தான் 70mm ஃபிலிம். 70mm திரையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இடங்களில் வெவ்வேறு அளவுகளில் இருக்குது. பெரும்பாலான இடத்துல பார்த்திங்கன்னா 43 அடி அகலத்திலும் 19 அடி உயரத்திலும் அந்த திரைகள் அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்து இன்று ஒரு தகவல். டிபி ராஜலட்சுமி அப்படின்ற பெயரை சொன்னால் 50 வயதை கடந்தவர்கள் அவங்க தான் முதல் பேசும் படமான காளிதாஸ் படத்தினுடைய கதாநாயகி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் அந்த படத்தினுடைய கதாநாயகி என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த நடிகை எப்படிப்பட்ட போராட்டமான வாழ்க்கையை சந்தித்தவர், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார் என்பதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். 1911ஆம் ஆண்டிலே பிறந்த டிபி ராஜலட்சுமிக்கு திருமணம் நடந்தது அவருடைய 7வது வயதில். அந்த திருமணமே நிலைக்கலை அப்படின்றது தான் மிகப்பெரிய கொடுமை. பிரச்சனை காரணமாக தன்னுடைய தாய் வீட்டுக்கு திரும்பினாங்க டிபி ராஜலட்சுமி. சில வருடங்களே அவருடைய தந்தையும் இறந்து போக வறுமையிலே வாடியது அந்த குடும்பம். அப்போ திருச்சிக்கு அவங்க இடம்பெயர்ந்தாங்க. அங்கே சங்கரதாஸ் சுவாமிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அந்த அம்மாவுக்கு கிடைச்சிது. அதைத் தொடர்ந்து பல நாடக கம்பெனிகளுக்கு டிபி ராஜலட்சுமி அறிமுகப்படுத்தினார் சங்கரதாஸ் சுவாமிகள். அதைத் தொடர்ந்து பல நாடகங்களிலும் சின்ன சின்ன மௌன படங்களிலும் நடிக்கக்கூடிய வாய்ப்பு டிபி ராஜலட்சுமிக்கு கிடைத்தது. தமிழிலே வெளியான முதல் பேசும் படமான காளிதாஸிலே கதாநாயகனாக நடித்த டிபி ராஜலட்சுமி தொடர்ந்து நாடகங்களிலும் நடித்து கொண்டிருந்தார். அப்படி அவர் நடத்திய எல்லா நாடகங்களிலும் நாடகம் முடிந்ததற்கு பின்னாலே சுதந்திர உணர்ச்சியை தட்டி எழுப்புகின்ற ஒரு பாடல் இடம்பெறும். அந்த பாட்டை அந்த அம்மா ஒவ்வொரு முறை பாடும்போதும் காவல்துறையினர் வந்து அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதற்காக அப்படி பாடுவதை கடைசி வரை நிறுத்தி கொள்ளவே இல்லை டிபி ராஜலட்சுமி. அதுதான் டிபி ராஜலட்சுமி அம்மையாருடைய தனிச்சிறப்பு. சுதந்திரத்துக்காக போராடிய நடிகைகளில் மிக முக்கியமானவர் டிபி ராஜலட்சுமி. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.